நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வருகிற மக்களவைத் தேர்தலுக்காக நேற்றைக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு பேரணியில் கலந்து கொண்ட பாஜகவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்களை தவிர மற்றவர்களை நாட்டை விட்டு அகற்றுவோம் அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். மீண்டும் மோடியை பிரதமராக்குமா இந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. பாஜகவிலிருந்து திரு SR சேகர் இணைகிறார். வணக்கம். நேற்றைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த பேரணியில் அமித்ஷாவினுடைய இந்த பேச்சு எதற்காக இப்ப இந்த தருணத்துல இந்த பேச்சு? நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தலைப்பு எடுத்ததுக்கு. ஏன்னு கேட்டால் மசாலா கொடுத்து சொல்லுவதுதான் பத்திரிகை நியூஸினுடைய முக்கியத்துவம். அவங்களுக்கு அதுதான் சென்சேஷனலாக சொல்லுவாங்க. இதில் இது மட்டும் சொன்னீங்க, இதுக்கு முன்னால் பின்னால் சொல்லலை. அதே மாதிரி அகற்றுவோங்கிற வார்த்தையெல்லாம் அவர் உபயோகப்படுத்தலை. நான் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் NRC இது 1984 ராஜீவ் காந்தியும் அஸ்ஸாம் கண பரிஷத்தினுடைய தலைவரும் சேர்ந்து அஸ்ஸாமில் ஊடுருவல் நடத்துகின்ற பங்களாதேஷிகளை அகற்ற வேண்டும் என்பது தான் அது பெரிய போராட்டமே நடந்தது. அந்த போராட்டத்தில் ராஜீவ் காந்தி ஒரு அக்கார்டு போட்டு அது அஸ்ஸாம் அக்கார்டுன்னு பேர். அது பிரகாரம் சிட்டிசன்ஷிப் இல்லாத சட்டத்துக்கு புறம்பான குடியேறிய பங்களாதேஷிகளை வெளியேற்ற வேண்டும். பங்களாதேஷிகளை அந்த அக்கார்டு போட்டு அது சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவில் NRCயை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு பல ஆண்டுகளாக ப்ரெஷர் கொடுத்துட்டு வருது. குறிப்பாக 23/9/2014 NRC ரிப்போர்ட்டை 18 மாதத்துக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. இது ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. இதனுடைய அடிப்படையில் வெஸ்ட் பெங்காலில் அதனுடைய பாப்புலேஷன், வெஸ்ட் பெங்கால் பாப்புலேஷனில் அதனுடைய முஸ்லீம்கள் சதவீதம் 28%. ஆனால் அதனுடைய குரோத் ரேட்டு 34%. நேஷ்னல் குரோத் ரேட்டை விட பல மடங்கு அதனுடைய குரோத் ரேட். தட் மீன்ஸ் பெங்காலிலேருந்து குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து ஏராளமானவர்கள் அங்கே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ளே வருகிறார்கள். உள்ளே வருவது உள்ளூர் மக்களுக்கு ஆகாது. காரணம், குறைந்த ரிசோர்ஸஸை வைத்துக்கொண்டு எல்லாருமே பங்கு போடுகின்ற போது பொருளாதார ரீதியான பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தை உள்ளூர் மக்களே போராட்டம் செய்ய காரணம் தன்னுடைய பங்கு அதில் போகுதுன்னு. ஒரு சின்ன உதாரணம், இதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். 2005 ஆகஸ்ட் மாதம் 4 பார்லிமெண்ட்டில் மம்தா பானர்ஜி பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சொல்லுகிறார்கள், இந்த பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை இங்கிருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ சோமநாத் சாட்டர்ஜி இது ஸ்பீக்கராக இருக்கார். அவர் பர்மிஷன் தரமாட்டேங்கிறாரு. ஆனாலும் அந்த அம்மா பேசுகிறாங்க. ஆகஸ்ட் 4, 2005. இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த பின்னணியில் உள்ளூரில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு பூர்வமான குடியுரிமை பெற்றவர்களை அகற்ற வேண்டும் என்கின்ற ராஜீவ் காந்தியினுடைய அஸ்ஸாம் அக்கார்டு, அதனுடைய பிரதிபலிப்பு, சுப்ரீம் கோர்ட்டினுடைய NRC டைரக்டிவ், இதனுடைய அடிப்படையில் அங்கே நடக்கிற போராட்டத்துக்கு உறுதிமொழியை தருகிறார் அமித்ஷா. இந்துக்கள் அல்லாதவர்களை வெளியேற்றுவோங்கிறது அர்த்தம் அல்ல. சட்டபூர்வமாக சட்டபூர்வமற்ற முறையிலே குடியேறிகளை வெளியேற்ற வேண்டும் என்று. SR சேகர், நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, முன்னாடியும் பின்னாடியும் சில விஷயங்களை சொல்லலை அப்படின்னு குறிப்பிட்டீங்க இல்லையா? நான் சரி நீங்க விளக்கம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எந்த விதமான இன்டரப்ஷனும் பண்ணல. அவர் அமித்ஷா பேசின முக்கியமான விஷயம் என்னன்னா, we will ensure implementation of NRC in the entire country. அது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். அதை அவங்க வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. அது இங்கே நமக்கு பேச்சு கிடையாது. அங்கே இப்போ என்னன்னா, we will remove every single infiltrator from the country அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஃப்ரம் த கண்ட்ரி அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு தேவையான வாக்குறுதிகளோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரம் த கண்ட்ரின்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு யாரை சொல்கிறாங்க? எக்ஸப்ட் புத்தா, ஹிந்துஸ் அண்ட் சிக்ஸ். புத்திஸ்ட், ஹிந்துஸ் அண்ட் சிக்ஸ், இவங்க 3 இனத்தவர்களை தவிர மிச்சம் எல்லாருமே இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு சொல்ல வராரோ? இப்போ நீங்கள் சொன்னதுலேயும் பாதி தான் உண்மை. ஏன்னு கேட்டால், தேசம் முழுவதும் எந்த ஒரு நாடு, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மெக்சிகோலேருந்து சுவரேறி கூச்சி வந்துடுறது தான் ட்ரம்ப் பலமுறை சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு நாடும் மற்ற ஒரு நாட்டினுடைய சட்டத்துக்கு பூர்வமான குடிமக்களை ஏற்றுக்கொள்ளுமா, வைத்துக்கிறாரு? அது எந்த நாட்டினுடைய சட்டம். அதே மாதிரி இந்த நாடு முழுவதுக்கும் எப்போ இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருந்தால், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, திருப்பூரில் சட்டத்திற்கு பூர்வத்திற்கு எதிராக தங்கியிருந்த ஆப்பிரிக்கக்காரர்கள் வெளியேற்றம் பேப்பரில் பார்க்குறோம்.
இப்போ அதே நிலைமையை இப்போது என்ஆர்சி மூலமாக பாஜகவுடைய அமித்ஷா சொல்கின்ற போது அது மத சார்பு உள்ளது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் வந்து இந்துக்கள் அல்லாத மற்றவர்களை வெளியேற்றணும்னு சொல்லிடுறீங்க, அவர் சொன்னதாக சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பாருங்கள். பாஜகவினுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் இதை மறுக்கவில்லைங்கிறேன்ல, நான் அதை படிக்கல, அதனால் நீங்கள் சொன்னதாக தான் நான் இப்போ ஏற்றுக்க முடியும். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து 40 வருட காலத்தில் இந்தியாவினுடைய ஜனத்தொகை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. இதே 40 வருட காலத்தில் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை 5 மடங்காக உயர்ந்திருக்கிறது. 5 மடங்கு. 29.52% growth ரேட்டு முஸ்லீம். இந்துக்களுடைய ரேட்டு 19. புள்ளி விவரங்கள்லாம் இல்ல, நான் சொல்ல வர இதெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப உதாரணம் சொல்றேன். பாகிஸ்தான்ல 1947ல இந்துக்களுடைய எண்ணிக்கை 40 லட்சம், 10% மக்கள். இப்ப அதனுடைய மக்கள் வந்து 18 லட்சம். தட் மீன்ஸ் இப்போதைக்கு அதனுடைய மக்கள் தொகை வந்து 1.6% குறைவு. அங்கிருந்து அவர்கள் 5000 பேர் ஆண்டுதோறும் விரட்டப்படுகிறார்கள், இந்திய குடியுரிமை பெறுகிறார்கள். வேறு பங்களாதேஷோ அல்லது பாகிஸ்தான்லையோ இந்த 2 நாடுகளிலே இந்த முஸ்லீம்கள் அல்லாத மற்றவர்கள் வாழ்வதற்கு இடமில்லாத ஒரு பகுதியாக இருக்கிறது என்பது கண்கூடாத உண்மை. எனவே இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸில் இவர்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஏகோபித்த குரல் வருகின்ற போது அதை இந்த அரசு ஆதரிக்கிறது என்பதுதானே தவிர, இப்ப கிறிஸ்தவர்கள் அதை ஆதரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சேர்த்து அதை ஆதரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க என்ன நம்ம மீன் பண்ண வராங்க, சாதாரணமாக ஒரு ட்விட்டரை பார்க்கக்கூடிய ஒரு சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்துறவங்க இதை பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா, இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு அமித்ஷா சொல்ல வராரா? ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தா இந்த 3 இனத்தவர்களை தவிர இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு நாடு கடத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி சாதாரண ஒரு ஆள் கேட்பாங்களே, அவங்களுக்கு மனோஜனுடைய இந்த கேள்விகளை நான் முழுவதுமாக இந்த மக்கள் முன்னாலே வைக்கிறேன். வைத்து இதே மாதிரி ஏதோ ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, ஏதோ ஒரு சிலருக்கு இந்த குறைகள், இந்த கவலைகள், இந்த கேள்விகள் இருக்குமானால் அதற்கு தான் இப்போ நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பதில் சொல்கிறேன் என்றால், அங்கிருந்து சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களை அகற்ற வேண்டும் என்கின்ற கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால விஷயத்தை இப்போது அமுல்படுத்துவோம் என்று சொல்ற, அதுவும் குறிப்பாக 18 மாதங்களுக்குள் அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்ன சுப்ரீம் கோர்ட்டின் டைரக்டிவ் பிரகாரம் செய்வோம் என்று சொல்லுகிறோமே தவிர, இது இந்த ஒரு மதத்தினரை மட்டும் வெளியே அனுப்புவோம் என்று சொல்லுவதாக எப்போதுமே பிஜேபிக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தோடு சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியும். ஏன்னா அமித்ஷாவினுடைய பேச்சு, அந்த பேச்சை எடுத்து ட்விட்டரில் பாஜகவினுடைய ட்விட்டர்லேயே அஃபிஷியல் பேஜ்லேயே போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்துஸ், அதுக்கப்புறமா சீக்ஸ் அண்ட் புத்திஸ்ட் இவங்களை தவிர இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல வர அந்த சமயத்தில் தான் இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்களை மட்டுமே ஒருங்கிணைச்சிட்டு மற்றவங்களையெல்லாம் வந்து கைவிட்டுருமா பாஜகன்னு ஒரு மனநிலை உருவாகிறாரா? மனநிலை உருவாகாது. ஏன் உருவாகாதுன்னா, ஆரம்பத்திலிருந்தே 125 கோடி மக்கள், இன்னைக்கு 133 கோடி மக்கள், இப்போ 136 கிட்ட வந்துருச்சு. அத்தனை மக்களுக்கும் ஒன்றான கட்சி பாஜக என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். நான் ஒரு குஜராத்தியாக இங்கு பதவி ஏற்கவில்லைன்னே முதல்லயே சொல்றார் கேட்ட கேள்விக்கு. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த மதத்துக்கு என்னென்னலாம் செய்வீங்கன்னு கேட்டதுக்கு நான் 125 கோடி பேரையும் ஒன்றான்னு சொல்கிறாரு. பாஜக அவனுடைய வார்த்தைகளிலே எந்த ஒரு இடத்திலும் பிரதமரோ மற்ற முக்கிய லீடர்களோ இந்த மாதிரி பிரித்தாளுகின்ற வார்த்தைகளை பேசியதே கிடையாது. மாறாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கின்ற போது அல்லது வேறு ஏதாவது சம்பவங்கள் வருகின்ற போது அந்த ரிலேட்டட் விஷயமாக வேணாலும் இதற்கு பதில் சொல்லியிருக்கலாம். அந்த சிந்தனை கிடையாது. இன்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் என்னெல்லாம் செய்தோம்னு ஒரு பட்டியல் போட்டு நாங்கள் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்யவில்லை. பட்டியலை பார்த்துக்கலாம். அந்த பட்டியல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பல மடங்கு உயர்வு. இப்படிப்பட்ட இந்த விருப்ப அரசியல் எல்லாம் வந்து பாஜகவினுடைய இந்த தேர்தலை சந்திக்கக்கூடியதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, வளர்ச்சி திட்டங்களை சொல்லி தான் நாங்கள் வந்து வாக்குகள் எல்லாம் கேட்போம் அப்படின்னு சொன்ன பாஜக இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட இனத்தவர்களை தவிர மிச்சம் இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் நாட்டை விட்டு அகற்றுவோங்கிற அந்த வார்த்தையை சொல்லி அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலை எப்படி முதல்ல இது வெறுப்பு அரசியல்னு சொல்லுவது பிஜேபிக்கும் வெறுப்பு அரசியலுக்கும் இன்ஃபைனைட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நாங்கள் வந்து வெறுப்பு அரசியல் பண்ணுறதில்ல. இது என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லுது உள்ளூர் மக்களுடைய தேவை. அது சுப்ரீம் கோர்ட் டைரக்டர் இதெல்லாம் தனிப்பக்கம் போட்டோம். அதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வெளியேற்றுவோம்னு சொல்லலை.
இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் வெளியேற்றுவோம் தான். இப்போ ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து இதை தான் நான் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃப்ரம் த கண்ட்ரி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல சார், இந்த நாட்டுக்குள்ளார நீங்கள் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானத்துக்காரனை வெளியேற்றுறீங்க, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காரனை வெளியேற்றுறீங்க. அப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அவன் வந்து உட்காந்துக்குவா, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அப்புறம் நாட்டுக்கு என்ன சட்டம் எதுக்கு, மக்கள் எதுக்கு, குடியுரிமை வந்து எந்த நாட்டில் எவன் வேணாலும் போயிருக்கலாம்ல. ஆகவே அது அல்ல. நான் ஒரு உதாரணத்தை அப்பனா இந்திய குடியுரிமை பெற்ற அனைத்து இனத்தவர்களும் அங்க குறிப்பிட்டிருக்கணும். அது ஏன் அங்க வந்து இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள்னு மட்டும் குறிப்பிடுறாங்க? இது அந்த கேள்வி முக்கியம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிநாட்டில் குறிப்பாக இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடு உலகத்திலே இந்தியா மட்டுமே. இந்துக்களுக்கு ஏதாவது இது வந்து மதசார்பற்ற நாடாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஏதாவது இந்துக்களுக்கு அசைலம் கொடுக்க முடியும் நாடு என்றால் இந்த நாடு மட்டுமே. வேறு எந்த நாடுமே அசைலம் கொடுக்காது. பக்கத்தில் இருக்கிற 2 நாடுகளிலும் நம்முடைய புள்ளி விவரங்கள் காலமாக 10% போனவர்கள் 1% குறைந்திருக்கிறார் என்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் சூழ்நிலைகளிலே இவர்கள் வாழ முடியவில்லை. ஆகவே ஆண்டுதோறும் இங்கே வருகிறார்கள். எனவே தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே கிறிஸ்தவர்கள் உட்பட பங்களாதேஷ், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உட்பட, முஸ்லீம்கள் தவிர, ஏன்னா முஸ்லீம்களை அவங்க வந்து எதிர்க்கவில்லை அல்லது வெளியே விரட்டலை, அந்த உட்பட நாம் அசைலம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தானே தவிர இது வேறொன்றும் இல்லை. இதுக்கு முன்னால் சொல்லிடுறேன், பிஜேபி 2 ஸ்டாண்ட் எடுக்கல. பிஜேபி ஒரே ஸ்டாண்டெலாம் இருக்குது. நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உத்ராட்ச மாலை போட்டுவிட்டு கேரளாவில் சிலுவை மாலை பிரியங்கா மாதிரி போட்டுட்டு வரல. நாங்கள் வந்து தெலுங்கானாவில் உருது மொழியை வந்து மாநில மொழியாக்குவோம், முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் உருதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் நாங்கள் சொல்லலை. இதில் குஜராத்தில் வந்து நான் பூணூல் போட்ட பிராமணன் சொல்லிவிட்டு வேற ஒரு இடத்துல கேரளாவுக்கு வயநாட்டுக்கு ப்ராக்டிஸுக்கு வருகின்ற போது நாமினேஷன் ஃபைலுக்கு வரும்போது என்டையர் சர்ச்சை வச்சு உட்காந்து நாங்கள் பேசலை. நாங்கள் 2 பக்கமும் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரே சார்பு உள்ளவர்களாக, இந்திய சார்பு உள்ளவர்களாக, இந்திய மக்கள் சார்பு உள்ளவர்களாக இருக்கும். அதனால் அந்த வகையில் இந்த விஷயம், இந்த நாட்டின் குடியுரிமை, இந்த நாட்டின் இறையாண்மைக்கு இது ஒரு சவாலாக இருக்கின்ற போது, பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்ற போது இதை செய்ய வேண்டிய கட்டாயம். இது ராஜீவ் காந்தி போட்ட கார்டு, இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்டிவ். இதை செய்கிறோம். இது மற்ற மதத்தினருக்கு எதிரானது என்று சொல்வது உள்ளூர் மக்கள் ஆதரிக்கிறார்கள், அவங்களுடைய பொருளாதார வாழ்வுரிமைகள் போகிறது. எனவே இதை பற்றி எல்லா கட்சிகளும் பேசியிருக்கு. மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்கிறார்கள், எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனால் பிஜேபி பேசுகின்ற போது அது மத சார்புள்ளதாக சித்தரிக்கப்படுவது வேதனை அளிக்கிறது. ஏன் வந்து பிஜேபி சொன்னா மட்டும் ஒரு மதச்சார்புடையதாக சித்தரிக்கப்படுகிறது அப்படின்னா, தொடர்ந்து மற்ற இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு மீதான ஒரு எதிர்ப்பு மனநிலை, ஒரு எதிர்ப்பு பேச்சுக்கள் எல்லாம் தான், இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டுகள் எல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு சூழலை மக்கள் மத்தியில் விதைக்கிறதாக நினைக்கிறாரு சார். நான் மறுபடியும் திரும்ப சொல்லுகிறேன், தொடர்ந்து காலங்காலமாக பிஜேபி சொல்லுகிறது தான். இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சி மனோஜனுடைய புண்ணியத்தாலே அதை நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்றால் அதற்கு மற்ற கட்சிகள் குரல் கொடுக்கும்போது பாஜகவும் சேர்ந்து குரல் கொடுக்கிறது. மற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்களோ பாஜக குரல் கொடுக்கும். கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது, முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் பாஜக குரல் கொடுக்கும், எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கும். இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் பாஜக குரல் கொடுக்கும், வேறு எந்த கட்சியும் குரல் கொடுக்காது. எனவே தான் இது இந்து கட்சியாக ஆகியிருக்கிறது. எனவே உண்மையிலேயே எல்லா மதத்துக்கும் சேர்ந்து குரல் கொடுக்கிறது வேறு யாரும் அல்ல. அவர்கள் ஓட்டு வங்கி அரசியலாக மற்ற மதத்தை பயன்படுத்துகிறார்கள். காலங்காலமாக பார்க்கிறோம். அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அவருடைய வாழ்வுரிமை என்ன. ஒரு பிரதமரை செய்ய மாட்டாங்க. ஒரு கவர்னர், ஒரு ஜனாதிபதி, ஒரு துணை ஜனாதிபதி, 2 MP, இவைகளை மட்டும் இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள், இன்னும் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் மற்ற எந்த கட்சிக்கும் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனால் அவர்களை மதம் பார்க்காமல் மனிதனாக பார்க்கிறது, இந்திய சிட்டிசனாக பார்க்கிறது. எனவே இதை மற்றவர்கள் பார்க்கவில்லை. இப்போது கூட ராகுல் காந்தி வேஷம் போடுகிறார், கருணாநிதி, ஸ்டாலின் வேஷம் போடுகிறார். இந்த விஷயத்தை திரு அமித்ஷாவினுடைய இந்த பேச்சை எடுத்துக்குவோமே, அங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இந்த NRC பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாதுன்னு எடுத்துக்குவோமே. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த ட்வீட்டை பார்க்கும் பொழுது, இதை செய்தியாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் எல்லாம் தவிர மற்ற இருக்கக்கூடியவங்களை எல்லாம் நாட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அதாவது ஒரு பத்திரிகையினுடைய கடமை ஒரு செய்தியினுடைய முழுமையும் தெரிவிக்க வேண்டியது அதனுடைய சமூக கடமை.
அந்த வகையில் நீங்கள் சமூக கடமை ஆற்றுவதற்காக இந்த ஒரு தலைப்பை வைத்து கேள்விகளை கேட்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இதற்கான எல்லா விளக்கங்களையும் பாரதிய ஜனதா கட்சியில் சார்பாக நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி இந்த மக்களுக்கு போய் சேரும். இதே மாதிரி மற்றவர்களும் இந்த கடமையோடு செய்தார்கள் மக்களுக்கு போகும். இதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து அல்லாதவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறேன் என்கின்ற தலைப்பை மட்டும் போட்டு செய்வார்களே என்றால் அவர்கள் இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார். உங்களுக்கு எதிரணியில் திரண்டு இருக்கக்கூடியவங்கலாம் அவங்களுடைய கூட்டணியுடைய பெயரே வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு வைத்து கொண்டு தான் பெயரை மாற்றி வைத்து அவங்க வந்து தேர்தல் அரசியல் இப்போ களம் கண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் திரு அமித்ஷாவினுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு அஸ்திரமாக மாறிடாதா? இதை எப்படி பாஜக எதிர்கொள்ள போகுது? இந்த கூட்டணியினுடைய பேர் என்னவாக இருந்திருந்தால் இவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறார்கள்னு சொல்ல முடியும். 10 வருஷ காலம் ஆண்டாங்களா 2004-14. மோடியை விட அதிகமான வளர்ச்சி உள்ள அரசை நாங்கள் காண்பித்தோம். மோடியை விட நாங்கள் இன்னும் பவர்ஃபுல்லான இந்தியாவை உருவாக்கினோம். மோடியை விட நாங்கள் பயங்கரவாதம் இல்லாத இந்தியாவை நாங்கள் காண்பித்தோம். ஆகவே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வளர்ச்சி அரசியலை மையமாக அவர்கள் ஆண்டு காட்டியிருந்தால் வளர்ச்சி அரசியலை முன்வைத்து இப்போது நாங்கள் மோடியை விட பெட்டரானவர்கள். இது வெறும் 5 வருஷம்தான், 55 ஆண்டு காலங்கள் ஆண்டிருக்காங்க. அதை முழுசாக அப்படியே கிறிஸ்பாக ஒரு அமுத்தி அதை காமிச்சு நீங்கள் பெட்டர் இல்லை, நான் தான் பெட்டர் அப்படின்னு காமிச்சிருந்தா இவர்கள் உண்மையிலேயே தங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இல்லையே, மதசார்பற்ற அரசு முதல்ல முற்போக்கு கூட்டணி வச்சுருந்தாங்க. முற்போக்கு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால மதசார்பு அற்ற கட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், மதசார்பற்ற கட்சிங்கிற வாதம் 2014 அடிபட்டு போச்சு. இதே வாதத்தை தான் வைத்தார்கள். அதற்கு மக்கள் ஆதரவு தரலை. 5 ஆண்டு காலமாக மோடி வளர்ச்சி அரசியலை முன்னிறுத்துகிறார்கள். மதமே இல்லை, எல்லாரும் சமம் என்கிற நிலைமையை கொண்டு வர்றார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்து மதத்தினுடைய திருமண முறைகளை எல்லாம் இவர்கள் முஸ்லீம்களுடைய திருமணத்தில் போய் குறை சொல்கிறார் ஸ்டாலின். இது மதசார்பற்ற தன்மையா? திருப்பதி ஏழுமலையானுக்கு எதுக்கு வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொண்டு வந்த மத்திய பாஜக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை எல்லாம் கம்மியாக சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதிகமாக சொல்றது தான் இந்த இடத்துல கேள்வியாக எழுகிறது. பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை ஆகட்டும், அதற்கு பிறகு இப்போ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பிரச்சனையாக அவங்க சொல்ல வர்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்வி இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்கான பிரச்சனைகள் இந்தியா அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாங்கிறது அந்த 2 மாநிலங்களை தவிர அங்கங்கே 1-2 பேருக்கு அங்கே விட்டுருவியாங்கிற கேள்விக்கான முழு பதிலாக அது எடுத்துக்கொள்ள முடியும். நான் இப்போ விட்டு போன விஷயத்தில் வெங்கடாஜலபதிக்கு ஏன் போட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர் இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் மதசார்பற்ற தன்மையை மட்டுமே பேசிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேயே 20,000 கோசாலைகள், ராமர் நடந்து வந்த பாதை, ராமாயண பாதைகள் முழுவதும் கோவில். என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்? யார் உங்களை கேட்டா? எதுக்காக நீ சொல்கிற? நீ இந்து மதத்தினுடைய ஓட்டுகள் முழுவதும் எனக்கு போயிடுச்சு, காரணம் ஐ வாஸ் அப்பீசிங் தி மைனாரிட்டி. சார், இந்த என்ஆர்சி பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு ஏன் அமித்ஷா சொல்கிறாருன்னா, அது மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா, அதனால தான் நீங்கள் அதை தீர்த்து வைக்கப்படும்னு சொல்கிறீங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொல்கிறீங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சி அவங்கக்கிட்ட கோரிக்கைகள் வந்திருக்கும், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னுக்கிறதுக்காக அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதாவது மத்திய பிரதேசத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் எங்களுக்கு ராமர் பாதை கோயில் கட்டணும்னு எங்கேயாவது கேட்டதாக ஏதாவது ஒரு செய்தி நான் படிக்கல. 20,000 கோசாலைகள் அமைப்பு நான் சொல்ல. ஏன்னா மாடு சாப்பிடுவது மனிதனுடைய உரிமையை தடுக்கிறார்கள், அதுக்காக கொல்கிறார்கள்னு சொன்னவங்க காங்கிரஸ்காரன். இப்போ அந்த மாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று ஆறு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆகவே இது பிஜேபிக்கு ஒரு கவுண்டர் அரசியல் அவங்களாக தீர்மானம் செய்து கொண்டார்கள். நாம ஒன்றும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நாம எங்கேயும் கோசாலை கட்டுவோம்லாம் சொல்லவே இல்லை. இந்து மத கட்சியாக சொல்லப்படுகின்ற பிஜேபி இந்து மத கோரிக்கைகள் எங்கேயுமே சொல்லலை. இப்பயும் கூட ராமர் கோயில் சட்டத்திற்கு முன்னால் தீர்வு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே உண்மையான மதசார்பு அற்ற கட்சியாக இருக்கிறது பாஜக. மதசார்பற்ற போர்வையில் ஒரு தனிப்பட்ட மனிதனை, தனிப்பட்ட மதத்தை துதி செய்து ஓட்டு வங்கிக்காக திருப்பதி பெருமாளையும் ராமர் இந்து திருமண முறைகளையும் இழுத்து அவமானப்படுத்தி கடைசியில் மறுபடியும் அவங்க காலிலே விடுறதுக்கு நாங்கள் இந்து மத எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய கட்சியாக அது இருக்கு. கண்டிப்பாக பாஜகவினுடைய ஸ்டாண்ட் என்ன, காங்கிரஸினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்த நிகழ்ச்சி நியூஸ் 7 தமிழோடு.